இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியே இல்லாமல் இட்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 1 கப்பு பாசிப்பயிறு மூங் தால் எடுத்துக்கலாம். அதே ஈக்குவல் ரேஷியோ வந்து உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். எல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா புளிக்க வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் சென்று பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ வந்து இதை இட்லியாவோ இல்லைனா தோசையாவோ ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட என்ன சட்னி சாப்பிட்லாம் அப்படி பார்த்திங்கன்னா, சாம்பார் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கு, கார சட்னியும் நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதே மாதிரி தோசையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு. பசங்களுக்கெலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.